ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா கருணக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ கருணக்கிழங்கும் நம்ம வாழைக்காவும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காம்போ வந்து நிஜமாகவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் போட்டு பிடிக்க கடுகு, சீரகம், அப்புறமா நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டமாட்டோ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கிட்டோம். பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ஏன்னா நம்ம வந்து கருணக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வேகட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா வந்து வேகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கு ஒரு 2 நேரம் பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருணக்கிழங்கு வச்சுட்டு அது வந்து இது போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.